ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த லவ் ஸ்டோரிலாம் ஒதுக்கி வச்சுட்டு நார்மலாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அது என்னன்னா, இன்றைக்கி ஜிம்மில் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நானுமே ரொம்ப நாளாக நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், டூ மச் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நம்மளை அது பிரெயின் ஃபாக் உருவாக்குது. அதை பற்றா எனக்கு ஒன்று தோணுது, அது சொல்ல போகிறேன். அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, இல்லை நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசிச்சிருக்கீங்களா இல்லையா, இல்லை நான் சொல்கிறது கரெக்டுன்னு படுதா, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியான தாட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, குறிப்பாக ஒரே ஒரு பர்டிகுலர் ஆப் பற்றி தான் மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. இந்த இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி வேர்ல்டு வைடு எல்லாமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நான் காமன் சோஷியல் மீடியா ஆப். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், அவ்வளோதான். நம்ம ஓவராலாக வெளியிருந்து நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ், இன்ஸ்டாகிராம் இஸ் அ சோஷியல் மீடியா ஆப். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். நம்ம அப்பப்போ அதை யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஃபன் அண்ட் கான்டென்ட். நம்ம அதில் சில கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதில் சில போஸ்ட்லாம் போடுறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பாருங்களேன், இட் ஹஸ் பிகம் அவர் டே டு டே ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் இல்லாமல் மூச்சு சுவாசிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஒரு டீடாக்ஸ் பீரியட் எடுத்தால் கூட அந்த டீடாக்ஸ் பீரியடில் மறுபடியும் ஓடி வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுது. காலைல எழுந்திரிச்சோடனே கை ப்ரஷ்ஷை தேடுற மாதிரி இப்போல்லாம் கை ஃபோனை தான் தேடுது. அந்த ஃபோன்லேயுமே எது ஃபஸ்ட்டு தேடுது அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் தான் குறிப்பாக தேடுது. சோஷியல் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மாலஜி, சோஷியல் மீடியா டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மாலஜி ஃப்யூச்சரில் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஏன்னா இனிமேல் தான் ஒரு விஷயம் புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் அந்த விஷயம் எப்படி பரவுது, எப்படி அனலைஸ் ஆகுது, மக்கள் அதை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி புது டிசீசஸும், அதுக்கு தகுந்த மாதிரி புது மென்டல் டிசீசஸ், மென்டல் ப்ரெஷரு, லொஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை க்யூர் பண்ணுறேன்னு புதுசான ஃபீல்டெல்லாம் ஓப்பன் ஆகி சோஷியல் மீடியா டீடாக்ஸ், அது என்னது, ஐயோ செஷனா, இதுக்கெலாம் போவாங்களே, பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அது என்னதுங்க, ஐயோ தெரப்பி, சோஷியல் மீடியா டீடாக்ஸ் தெரப்பி செஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் புதுசாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது அப்படி தான் ஆக போகுது. ஓவராலாக யோசிச்சு பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டாகிராமை நான் கவனித்த வரைக்கும் 100x டாக்ஸிக்காக இருக்குது. அந்த ஆல்காரிதம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம லைக் பண்ணுறதை பொறுத்து தான் ஆல்காரிதம் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னொரு விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் நான் இதை ஃபீல் பண்ணுறேன். பசங்களாம் ரீல்ஸ், பசங்களோட ஃபீல்டில் பசங்களோட அந்த ரீல்ஸு, பசங்களோட அந்த சோஷியல் மீடியா ஹப்புக்குள்ளே பொண்ணுங்களை பற்றி நிறையா நெகட்டிவாக வருது. பொண்ணுங்களே இப்படி தான், இந்த ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரியும், இல்லை இந்த ஃபேக் ஃபெமினைன்ஸ்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த ஃபெமினைனுங்கிறேன், இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் பற்றி பேசுகிறேன். அவங்க சொல்கிற சில விஷயங்கள் பெண்கள்னாலே ஏற்றுக்க முடியாது, அவங்களுக்கே அது கடுப்பாக வரும். ஆனால் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 4 ரீல் ஒரு பையனோட ஃபோனில் வந்துச்சு, அவன் ஸ்வைப் பண்ணுறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக டக்குன்னு அந்த பையனுக்கு அதை பார்க்கும்போது பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு, என்ன இவங்கலாம் இப்படி யோசிக்கிறாங்க, நான் ஆண்களில் என்ன சப்ஜெக்டா, இல்லை ஒரு என்ன ஒரு மனுஷனாகவே எங்களெல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் மைண்டுக்குள்ளே போய் உட்காருதா. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, எந்த விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதை சுற்றி, யாரை சுற்றி, என்னென்ன விஷயங்களை சுற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, அந்த டைமுங்கிறது ப்ரிஷியஸ்ன்னு சொல்கிறது இதுதான் காரணம். டைம் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது, அதனால அது ப்ரிஷியஸ் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிளாக இருந்தாலும், இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, நீங்கள் எதில் ஜாஸ்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நாலேஜும் நிறைய கெயின் ஆகும், அது உங்களை உள்ளுக்குள்ளே இழுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் தொடர்ந்து நீங்கள் கோயில் போயிட்டு வாங்களேன், அந்த 8வது நாள் அந்த கோயில் பற்றியும் இல்லை அந்த கடவுளோட கான்செப்டை பற்றியும் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை விட ஒரு 10% 20% ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி எந்திரிச்சு காலையில் இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டார்டிங் டே 1ல் 10% இருந்துச்சுன்னா டே 8ல் ஒரு 70% இருக்கும். அந்த டைம் நம்ம எதில் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த விஷயம் க்ரோ ஆகும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, நிறைய மணி பற்றின வீடியோஸ் பார்க்குறேன், மணி மைண்டட் உள்ள பீப்புள் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற தாட்டு தான் பிரதானமாக எனக்கு இருக்கும். நிறையா ஃபிலாசபிஸ் பேசுகிறவங்க கூட நான் நிறையா சுற்றுறேன், அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஈடுபடும் போது எனக்கு லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா ஃபிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டுவர்ட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் திங்ஸ் எனக்கு நிறைய மாறும். ஸோ டைமுங்கிறது ப்ரிஷியஸ்ன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம். டைம் இன்ஃப்ளூயன்சஸ். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஜாஸ்தியாக பண்ணும்போது அந்த விஷயம் நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இட் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்னு எடுத்தோம்னா வீக்லி மினிமம் 7 hours யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீக்லி ரிப்போர்ட்லாம் பார்க்கும் மினிமம் அந்த 7 hours, இன்றைக்கெலாம் ஒரு டேக்கே 7 hoursலாம் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் சொல்கிறேன் டூ மச்சாக, ஏன்னா ஒரு டக்குன்னு ஒரு இன்சுலின் ஹைக் கொடுக்குது, டக்குன்னு ஒரு டோபமைன் ரிலீஸ் கிடைக்குது. ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறோமா, ஒரு ஃபன்னி கான்செப்ட், ஒரு டக்குன்னு
அடுத்து ஒரே ஒரு ஸ்வைப் தான். இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் டைம். டக்குன்னு ஒரு டோபமைன் ஸ்பைக்கு. ஸோ இந்த டோபமைன் ஸ்பைக் வந்து ஃபிசிக்கலாக உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த டோபமைன் லீக் ஆக அது ரிலீஸ் ஆக அந்த டோபமைனுக்கு பிரெயின் அடிக்ட் ஆகி ஜாஸ்தியாக அது பண்ணு, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற ப்ளஷருக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சந்தோஷம் வேறு, ப்ளஷர் வேறு. அப்பப்போ தேவைகளுக்கு அப்பப்போ நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி விஷயம் கம்ஸ் அண்டர் ப்ளஷர். ஓவரால் டெர்மாலஜியில் யோசிக்கிறோம்ல, இட் கம்ஸ் அண்டர் சந்தோஷம். ஸோ இந்த ப்ளஷரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது சந்தோஷம் அடி வாங்கும். ஓவரால் சந்தோஷத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப டிசிப்ளினாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ளஷர்லாம் அடி வாங்கும். அப்போ நம்மளுக்கு அந்த ரூட்டே ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக தெரியும். அதுதான் சொல்லுவாங்கள்ல, ரோட் டு ஹெல் ஃபீல்ஸ் லைக் ஹெவன், ரோட் டு ஹெவன் ஃபீல்ஸ் லைக் ஹெல் அப்படிம்பாங்கல்ல. ஸோ இட் இஸ் எய்தர் வே தான். ரெண்டுமே கஷ்டம் தான். ஒன்று யூ ஹாவ் டு பி டிசிப்ளின்ட், இல்லாட்டி யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி பி திஸ் சைடு. சூஸ் பிட்வீன் தீஸ் டூ தான். உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஹியூமனாக பிறந்துட்டா. ரெண்டுமே கஷ்டம்தான். இதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது இல்லாமலும் கஷ்டம்தான். அதுக்குள்ளே நீங்கள் டூ மச் ஆஃப் இன்வால்வ் ஆகிட்டாலும் இந்த பக்கமும் ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிறது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு டாக்ஸிக்கான ஒரு அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் நார்மலைஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் அது மீம்ஸாகவும் ஹியூமராகவும் வரும். ஒரு பெண்ணை ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹியூமர் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் ஏதோ மீன் பண்ணி சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு எங்கே சொன்னாங்களா, எங்கே படித்தேன்னு இன்னும் தெரில, பட் இது எங்கேயோ படித்தேன்னு என்னமோ, டிஸ்ரெஸ்பெக்ட் ஸ்டார்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் ஹியூமர் அப்படின்ட்டு எங்கேயோ நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நார்மலைஸ் ஆகக்கூடாத சில விஷயங்கள் நம்ம மைண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கே அது நார்மலைஸ் ஆகிருக்கு. அப்படின்னா எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் இன்ஃப்ளூயன்ஸ் தான், குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம். ஏன்னா அதில் ஃபேஸ் காட்டாமல் சில மீம்ஸ் போடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அப்போது எக்ஸ்பிளிசிட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே அந்த மீம்ஸாகவும் இதாகவும் ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய ப்ரொஃபைலுக்கு ரீச் ஆகும்போது அதுக்கு ஒரு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் லைக்ஸ் இருக்கும்போது லேக்ஸ் ஆஃப் லைக் இருக்கக்கூடிய நார்மலைஸ் பண்ணக்கூடியாத ஒரு கண்டென்ட்டை நான் பார்க்குறேன், அதுக்கு லேக்ஸ் ஆஃப் லைக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நார்மல் தானோ, நம்ம தான் வினோதமாக இருக்குமோ, இத்தனை லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம தான் பூமராக இருக்குமோ, ஐயா. இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் புரியுதா? நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு இப்படி யோசிக்க தோணுதா? அதுதான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நார்மலைஸே பண்ணக்கூடாத, பண்ண முடியாத, பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சு. ரொம்ப நார்மலைஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் நார்மலைஸ் பண்ணப்படாமல் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு மோசமான விஷயம், இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் அடிச்சுக்கிறது, அதை மக்கள் பார்க்குறது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டம்பஸ்ட் திங் நான் பார்த்ததுலேயே. நெவர் கெட் இன்வால்வ் இன் அ ஃபைட் ஆர் ஆர்கியூமெண்ட். நம்ம மேலே ஒருத்தங்க தப்பு இருக்குன்னு வந்து உட்காந்து சொல்கிறாங்களா, அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துக்கிறது சால சிறந்தது. ஏன்னா நம்மளோட மென்டல் பீஸ் நமக்கு தெரியும், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நம்ம ஏன் இதை செஞ்சோம், நெக்ஸ்ட் டைம் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம ஒன்று யோசிக்கிறதுக்குள்ளே இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் இப்படி பண்ணது தப்பு, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அது ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறக்காக அதை ஒரு கான்டென்ட்டாக மாற்றுறதும், அந்த கான்டென்ட் கிரியேட்டர் நான் ரிப்ளை பண்ணுறங்கிற பேரில் நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறதும், அதை கீழே இருக்கவங்க பார்த்து உட்காந்து அடிச்சுக்கிறதும் சிரிச்சுக்கிறதும், இந்த கான்டென்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இவங்களோட டைமை சம்மந்தமே இல்லாமல் ஒரு நார்மலாக அவங்களும் ஹியூமன் தான், தே ஆர் நாட் நார்மல் பீப்புள், ஓகே அப்படிங்கிற அந்த ஏலியன் எல்லோரும் இங்கே ஹியூமன்ஸ் தான், ஓகே. அந்த ரெஸ்பெக்ட் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னா வாட் தே ஹவ் அச்சீவ்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வாட் தே ஹவ் கான் த்ரூன்னு ஒன்று இருக்குது. எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு தே டிசர்வ் டு பி, வெதர் இட் இஸ் அது ஒரு லோ கிளாஸாக இருக்கலாம் இல்லை ஹை இடமா இருக்கலாம், வாட் எவர் இன் பிளேஸ் தே டிசர்வ் டு பி இன் தட் ஒன்லி. அதுக்கு தான் அவங்க டிசர்வ் இந்த உலகத்தில். இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். ஸோ ஒருத்தங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேவலமானவங்க, அவங்க கருத்து கேவலமாக இருக்குது, தே டிசர்வ் டு பி இன் தட் ஹை ப்ரொஃபைல், சம்திங் தே ஹவ் டன் தட் ஹவ் டேக்கன் தெம் டு தட் ஹை ப்ரொஃபைல். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் அ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் யுவர் ஒர்க், ஐ ஹாவ் அ ரெஸ்பெக்ட் அஸ் அ பேசிக் ஹியூமன். ஆனால் அதை தாண்டி ஒரு க்ளோரிஃபிகேஷன் இருக்குல்ல, ஒரு வர்ஷிப்னஸ் இருக்குல்ல, டம்பஸ்ட் திங் எ ஹியூமன் கேன் டூ. நானும் இதை பண்ணியிருக்கேன். வயசு குளரில் சின்ன வயசில் ஒரு ஆக்டரோட ஃபோட்டோவை வந்து கட் பண்ணி என்னோடய ரஃப் நோட்டெல்லாம் பின்னாடி ஒட்டி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா என் ரஃப் நோட்டை திருப்பினார், கன்னத்தில் பொழிச்சுன்னு ஒன்று வச்சார். அன்றைக்கி புரிஞ்சுது சக மனுஷனாக மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி பேரண்டிங்லேயும் அதுதான். நம்ம பேரண்டிங்குள்ளெலாம் போய்ட்டோம், அதெல்லாம் விட்டுருவோம். பட் இந்த ஓவரால் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து வருதுன்னு சொல்கிறேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் தள்ளி இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டோம், யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை, பெருசாக எந்த அப்படியே க்ளோரிஃபை பண்ணுற ஒன்றுமே கிடையாது. தோசை தான் சாப்பிட்டோம், 2 காய்கறி சாப்பிட்டோம், வாழைப்பழம் சாப்பிட்டோம், கிடைக்கிறத சாப்பிட்டோம், ஜூஸ் குடித்தோம், பீட்ரூட் சாப்பிட்டோம், நம்ம நார்மலாக இருந்தோம்.
ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், ஒரு சக மனுஷங்கிட்ட நார்மலாக போய் கேட்டால் கூட இந்த ஃப்ரூட்டை இந்த ஃபார்மில் தான் சாப்பிட்ணும், காலைல எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் நான் கார்லிக் சாப்பிட்ருவேன், காலைல எந்திரிச்சோன்னே நான் அந்த லெமன் இப்படி பண்ணிடுவேன், நைட்டு தூங்க போகிறக்கு முன்னாடி ஐ ரெகுலர்லி கன்சியூம் திஸ். எதுக்கு அந்த புலித்தினஸ் எங்கேருந்து வருதுன்னா, தேவையில்லாத எக்ஸ்போஸ்டர் ஃப்ரம் த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனக்கு வந்து இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இந்த நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன்ட்டு அவங்களோட உடம்புக்கு அது அப்ளிகபிளாக இருந்திருக்கலாம், அவங்களோட அட்மாஸ்பியருக்கு அது ஓகேவாக இருந்திருக்கலாம், இல்லை சில பொது கருத்துக்கள் அது ஓகேவாக இருந்திருக்கலாம். பட் நான் நிறைய ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நான் கவனிச்சிருக்கேன், நிறைய ஹெல்த் இன்ஃப்ளூயன்சஸ்ன்ட்டு சபா அவங்களுக்கு தேவை கான்டென்ட்டு, அந்த வீடியோ ரீச் ஆகணும், அந்த ரீச் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்க, ஃபாலோவர்ஸ் ஏறினாங்கன்னா வெளியிருந்து பிஸ்னஸ் வரும், வெளியே இப்போ ஒரு ஜுவல்லரிலேருந்து இப்போ பிஸ்னஸ் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 5,000 கொடுங்க நான் ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படிங்கிற இடத்துல ஒரு 70,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 10,000 கொடுங்க நான் ப்ரமோட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அந்த அமௌண்ட்டை ஏற்றிட்டு போகலாம். அண்ட் தே கேன் டிபிக்கலி பிகம் இன்ஃப்ளூயன்சர், அவங்க ஃபேமஸ் ஆகலாம், வெளியே போனால் 4 பேர் அவங்களை மதிப்பாங்க. இதுக்காக குட்டிக்காரணம் போடணும் அப்படிங்கிறதுக்காக கான்டென்ட் பேசுகிறது வேறு, உள்ளபடி பேசுகிறது வேறு, ஒரே விஷயத்தை திருப்பி உல்டாவாக வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றி பேச, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய அதெல்லாம் நம்மளுக்கு புரியும். அண்ட்